வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சிவகங்கையில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கு. காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த 3 வயது சிறுமி 5.5 மணி நேர போராட்டத்திற்கு பின் உயிரிழப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு 7 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்தில் கத்திக்குத்து தாக்குதல் 2 சிறுவர்கள் பலி 9 பேர் காயம். பாரிஸ் ஒலிம்பிக் இந்திய வீரர்கள் பங்கேற்கும் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நண்பகல் 12:30 மணிக்கு தொடக்கம். கனமழை எதிரொலி. நீலகிரியில் 6 தாலுகா பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 5 லட்சத்தில் இருந்து 6 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும், இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகை 250 இருந்து 350 ரூபாயாக உயர்த்தவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் நாட்டு படகுகள் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 1 லட்சத்தில் இருந்து 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை மீனவ சங்க பிரதிநிதிகள் சந்திக்க அனுமதி வழங்கிட பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். மத்திய பிரதேச மாநிலம் சிங்ராலி மாவட்டத்தை சேர்ந்தவர் பிந்து சாகு. இவரது 3 வயது மகள் வயலில் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்கு மூடப்படாமல் இருந்த ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்தாள். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் சிறுமியை விரைவாக மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். சுமார் 250 அடி ஆழக்கிணற்றில் சிறுமி 25 அடி ஆழத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. மீட்பு படையினர் 5.5 மணி நேர முயற்சிக்கு பிறகு சிறுமியை வெளியே கொண்டு வந்தனர். பின்னர் மருத்துவமனைக்கு சிறுமி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்கிலாந்தில் நடன வகுப்பில் நடைபெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 2 சிறுவர்கள் பலியாகினர். இங்கிலாந்தின் சவுத்போர்ட் நகரில் உள்ள நடன பள்ளியில் கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றுள்ளது. 17 வயது சிறுவன் திடீரென நடன வகுப்பில் பயிற்சி எடுத்துக் கொண்டு இருந்த சிறார்களை கத்தியால் குத்தியுள்ளான். இந்த தாக்குதலில் 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தாக்குதலை தடுக்க முயன்ற சிலருக்கும் கத்திக்குத்து விழுந்தது. இதில் 9 பேர் காயமடைந்தனர். இதனிடையே கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்ட 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பலியான சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு இங்கிலாந்து அரசு, பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நண்பகல் 12:30 மணிக்கு தொடங்குகிறது. 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இதில் 206 நாடுகளை சேர்ந்த 10,500க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். 3வது நாளில் இந்தியா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலம் வென்று இந்தியாவின் பதக்க கணக்கை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் 5வது நாளான இன்று பகல் 12:30 மணிக்கு நடைபெறும் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஸ்ரேயா சிங், ராஜேஸ்வரி குமாரி பங்கேற்கின்றனர். மேலும் இந்தியா சார்பில் சரப்ஜோத் சிங், மனு பாக்கரும், தென்கொரியா சார்பில் ஜின் ஓயே, வோன்ஹோலி பங்கு பெறும் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் வெண்கல பதக்கத்துக்கான பந்தயம் பகல் 1 மணிக்கு நடைபெற உள்ளது. பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டிற்கான லோகோவை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் ஆகஸ்ட் மாதம் 24, 25 தேதிகளில் பழனியில் நடைபெற உள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான லோகோ வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் லோகோவை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டார்.
நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகனுக்கு பல்வேறு சிறப்புகளை செய்து வருகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் மிகையாகாது என்றும், அந்த வகையில் திருச்செந்தூரில் 300 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு நடக்க உள்ளது என்றும், ஆகஸ்ட் மாதம் 24, 25 தேதிகளில் பழனியில் நடைபெற உள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான லோகோ வெளியிடப்பட்டது என்றும், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் 74 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். ஏன் இந்த மாநாட்டை கையில் எடுக்கிறோம் என்று பல வகையில் பல கேள்விகள் கேட்கப்படலாம். தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற அரசு இந்த அரசு. அதனால்தான் செம்மொழி மாநாட்டை மாண்புமிகு கலைஞர் அவர்கள் நடத்தி காட்டினார். தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக கடவுளுக்கு விழா எடுக்கின்றோம். இதில் ஒரே நேரத்தில் 2 வகையான அம்சங்கள். ஒன்று, ஆன்மீகத்திலே இந்த ஆட்சி, இந்த கட்சி எந்த வகையிலும் தடையிலே இல்லை, தமிழை முன்னெடுக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது என்ற 2 பொருள்களை இந்த மாநாடு நிறைவு செய்கின்றது. இந்த மாநாட்டை பொறுத்தளவில் முழு ஆக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் தான், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய மேற்பார்வையில்தான், தொடர்ந்து அவருடைய ஆலோசனைகள் அறிவுறுத்தல்படிதான், அவருடைய உத்தரவுப்படி தான் அனைத்து நிகழ்வுகளும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே காங்கிரஸ் கட்சி நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அடுத்த பாரதப்பள்ளி குன்னத்து விளை பகுதியை சேர்ந்த ஜாக்சன் என்பவர் திருவட்டார் நகர் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக உள்ளார். இவருடைய மனைவி உஷா குமார் திருவட்டார் பேரூராட்சியின் 10வது வார்டு கவுன்சிலராக உள்ளார். இந்நிலையில் முன் விரோதம் காரணமாக வெள்ளாளங்கோடு பகுதியை சேர்ந்த விலாங்கன் என்ற ராஜ்குமார் தலைமையிலான கும்பல் பாரதப்பள்ளி கிறிஸ்தவ தேவாலயம் அருகில் ஜாக்சனை அரிவாளால் வெட்டியதில் பலத்த காயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜாக்சன் உயிரிழந்தார். இதையடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவட்டார் சந்திப்பில் உடலை வாங்க மறுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார், தாரகை கற்பரட், பிரின்ஸ் ஆகியோர் தலைமையில் ஜாக்சனின் உறவினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். காங்கிரஸ் கட்சியினர் திடீர் மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஜாக்சனை கொலை செய்த முக்கிய குற்றவாளிகள் 2வரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொன்னேரி அருகே கோவில் திருவிழாவிற்காக நடப்பட்ட கொடி கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்ட இளைஞர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்ன காவனம் பகுதியை சேர்ந்த முதுகலை பட்டதாரியான மோகன் என்பவர் தமது உறவினரின் சவுண்ட் சர்வீஸ் கடையில் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் மூலத்தாங்கல் கிராமத்தில் உள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவிற்காக அலங்கார விளக்குகளும் வண்ண கொடி கம்பங்களும் நடப்பட்டிருந்தன. தீமிதி திருவிழா முடிவடைந்ததை தொடர்ந்து அலங்கார விளக்குகளையும் கொடி கம்பத்தையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார் மோகன். இரும்பு கொடி கம்பத்தை அகற்றும் போது மேலே சென்ற உயர் அழுத்த மின்கம்பியில் கொடி கம்பம் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து மோகன் தூக்கி வீசப்பட்டு மயங்கினார். இதையடுத்து உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பொன்னேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில் திருவிழாவிற்காக நடப்பட்ட கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்ட இளைஞர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற யோகா போட்டியை காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கே சண்முகம் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ நாராயணகுரு யோகாசன மையம், காஞ்சிபுரம் மாவட்ட அமைச்சர் யோகா கூட்டமைப்பு மற்றும் தேசிய யோகா கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து காஞ்சிபுரம் மேட்டு தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தென்னிந்திய அளவில் போட்டிகளை நடத்தினர். நிகழ்ச்சிக்கு யோகா கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் டி யுவராஜ் தலைமை தாங்கினார். வேலம்மாள் பள்ளியின் முதல்வர் சுரேஷ்குமார், சாய் வித்யாலயா பள்ளியின் தாளாளர் அறிவுக்கணல்,
அதிமுக மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உடற்கல்வி ஆய்வாளர் முத்துவேல் அனைவரையும் வரவேற்று பேசினார். போட்டியில் 7 மாநிலங்கள் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 1250 பேர் பங்கேற்றனர். இதில் காஞ்சிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் கே சண்முகம் கலந்து கொண்டு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற 28 யோகா வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பேசினார். அப்போது யோகா என்பது மனதிற்கும் அமைதியும் உடலுக்கு அழகையும் தரும் ஒரு அற்புத கலை என்றும், உடற்பயிற்சியும் யோகா பயிற்சியும் வெவ்வேறானதாகும் என்றும், உடற்பயிற்சியை விட யோகா பயிற்சி சிறந்தது என்றும், எண்ணத்தையும் சிந்தனையையும் ஒருங்கிணைக்கும் கலையாகும் என்றும், இக்கலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் தற்போது காவல்துறை உட்பட பல அரசு துறைகளிலும் யோகாசனம் கற்றுத்தரப்படுகிறது எனவும் காவல்துறை கண்காணிப்பாளர் கே சண்முகம் தெரிவித்தார். இதில் யோகா கூட்டமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர். இந்தியன் வங்கியின் உலகளாவிய வர்த்தக மதிப்பு 11% அதிகரித்து ரூபாய் 12,20,000 கோடியை எட்டியுள்ளதாக சென்னை ராயப்பேட்டையில் இந்தியன் வங்கியின் தலைமை நிர்வாக இயக்குநர் எஸ்.எல். ஜெயின் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கி தலைமை அலுவலகத்தில் இந்தியன் வங்கியின் 2024 ஆண்டு நிதியாண்டின் முதல் காலாண்டு முடிவுகள் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்தியன் வங்கியின் தலைமை நிர்வாக இயக்குநர் எஸ்.எல். ஜெயின் பேசினார். அப்போது இந்தியன் வங்கியின் உலகளாவிய வர்த்தக மதிப்பு 11% அதிகரித்து ரூபாய் 12,20,000 கோடியை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வங்கியின் நிகர லாபம் ஜூன் 23இல் ரூபாய் 1,709 கோடியிலிருந்து 41% உயர்ந்து ஜூன் மாதம் ரூபாய் 2,403 கோடியாக உள்ளது என்றும், வங்கியின் டெபாசிட்டுகள் 10% அதிகரித்து ரூபாய் 6,81,183 கோடியாக உள்ளது எனவும், தொழில் வளர்ச்சியில் உள்நாட்டு முன்னேற்றத்திற்காக 62% பங்களிப்பு உள்ளது எனவும், மொபைல் பேங்கிங் பயனர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு 33% அதிகரித்துள்ளது என்றும் இந்தியன் வங்கியின் தலைமை நிர்வாக இயக்குநர் எஸ்.எல். ஜெயின் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஈழ பிரச்சனையும் இலங்கை பிரச்சனையும் மட்டும்தான் தெரியும் என்றும், எது சொன்னாலும் முழுவதும் தெரிந்து கொண்டு சொல்வது சீமானுக்கு நல்லது என்றும் கடலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு அரியலூர் மாவட்டம் சன்னாசிப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அப்போதைய குன்னம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கரும் கலந்து கொண்ட போது பிரச்சனை ஏற்பட்டு அது கலவரமாக மாறியது. இதில் 9 காவல்துறையினர் காயமடைந்தனர். இதுகுறித்து கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி காவல்துறையினர் பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் உட்பட 8 பிரிவுகளின் கீழ் 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கை விசாரணை செய்த நீதிபதி ஜவஹர் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது போக்குவரத்து தனியார் மயமாக்கல் என 1 மாதத்திற்கு முன்பே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் அறிக்கை விடுத்தனர் என்றும், தற்பொழுது 1 மாதம் தூங்கி எழுந்த பிறகு நாம் தமிழர் சீமான் அதே கருத்தை தெரிவிக்கிறார் என்றும், சீமானுக்கு இலங்கை பிரச்சனையும் ஈழத்தமிழர் பிரச்சனை மட்டும்தான் தெரியும் எனவும், அரசியல் காரணத்திற்காக இது போன்று கூறி வருகின்றனர் எனவும், எது சொன்னாலும் அதனை தெரிந்து கொள்வது சீமானுக்கு நல்லது எனவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தனியார் மயமாக்குவது என்பது நிச்சயமாக கிடையாது. இது மிக தெளிவான செய்தி. 7200 பேருந்துகள் வாங்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அது வாங்குகின்ற நடவடிக்கை துவங்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1000 புதிய பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. இப்போது ஒரு 300 புதிய பேருந்துகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தனியார் மயமாக்குவது என்று முடிவெடுத்துவிட்டால் அந்த 7200 பேருந்துகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரே மாதத்தில் தனியாரை கொண்டு வர முடியும். இதை அரசு வாங்க வேண்டிய தேவையில்லை. எனவே அரசு இதை வாங்குகின்ற பொழுது தனியார் மயமாக்கல் என்ற கேள்வியே எழாது. இன்னொரு புறம் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு எடுக்கின்ற நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக துவங்கி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 685 பேர் பணிக்கு எடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் பணியிலும் சேர்ந்து விட்டார்கள். மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு பணிக்கு எடுப்பதற்கான நடவடிக்கை நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைமுறை முடிவதற்காக காத்திருந்து இப்போது முடிவடைந்திருக்கிறது. அதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன. எனவே விரைவில் அந்த பணியாளர்களும் பணிக்கு எடுக்கப்பட இருக்கிறார்கள். ஓமலூரில் நடைபெற்ற இலவச சட்ட பயிற்சி வகுப்பில் பள்ளி பாடத்திட்டத்தில் சட்டப்பிரிவை சேர்க்க வேண்டும் என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
சேலம் மாவட்டத்தில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் சட்ட விழிப்புணர்வு உலகம் சார்பில் சாமானியனுக்கான சட்ட பயிற்சி வகுப்பு பொதுமக்களுக்கு இலவசமாக நடத்தப்பட்டது. சமூக ஆர்வலர் முனைவர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற சட்ட பயிற்சி வகுப்பில் சிறப்பு விருந்தினராக திருமண மண்டபத்தின் உரிமையாளர் குட்டி கலந்து கொண்டார். இதில் மனித உரிமைகள், பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதில் பள்ளிக்கல்வித்துறை 5ஆம் வகுப்பு முதலே பாடத்திட்டத்தில் சட்டப்பிரிவை சேர்க்க வேண்டும் என தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றதோடு அடிப்படை சட்ட உரிமைகள் சம்பந்தமான புத்தகங்களை வாங்கி சென்றனர். கடலூரில் மறைந்த முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் எல் இளைய பெருமாளின் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் தொழூர் கிராமத்தில் மறைந்த முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் எல் இளைய பெருமாளின் நூற்றாண்டு விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவருமான மணிரத்னம் கலந்து கொண்டு ஆதரவற்ற பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையும் வழங்கினார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார். இதில் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி, இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் அரவிந்த் மணிரத்னம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் நகர தந்தை எதுவார் குபேரரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை எதுவார் குபேரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் பங்கேற்று பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரசார் கலந்து கொண்டு குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பூலாம்பட்டி பகுதியில் நடைபெற்று வந்த விசைப்படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டப்பட்டு அங்கு நீர் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இக்கதவணை நீர்த்தேக்க பகுதிகளில் சேலம் மாவட்ட எல்லையான பூலாம்பட்டியையும் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதியான நெருஞ்சிப்பேட்டையினையும் இணைக்கும் வகையில் விசைப்படகு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இந்த விசைப்படகின் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்கள், அரசு அலுவலர்கள், விவசாயிகள் என பல ஆயிரக்கணக்கானோர் இரு மாவட்டங்களுக்கும் சென்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை நெருங்கி வருகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பூலாம்பட்டி பகுதியில் இரு மாவட்டங்களையும் இணைக்கும் வகையில் செயல்பட்டு வந்த விசைப்படகு போக்குவரத்து மக்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விசைப்படகு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை பயன்படுத்தி வந்த பயணிகள் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் உள்ள கோனேரிப்பட்டி பாலம் வழியாக காவிரி ஆற்றினை கடந்து செல்லும் சிரமமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழக அரசை புறக்கணித்ததை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கட்சியின் செயலாளர் பாலமுருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் வேல்முருகன், ரவி, வட்டக்குழு சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் துரை சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், வீடுகளுக்கு மின்சாரம் உபயோக அளவீட்டை மாதம் ஒருமுறை கணக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் குளோப், மாவட்ட நிர்வாக குழு முருகையன், முருகவள்ளி, மருதுபாண்டி, வேல்முருகன், பூமாலை வேல்முருகன், பாலசுப்பிரமணியன், இளவரசி, சுகுணா, வினிதா, ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் கால் டாக்ஸி பிக்கப் பகுதியை 3வது தளத்திற்கு மாற்றியதை கண்டித்து டாக்ஸி ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்தில் மேற்கு அடுக்கு மாடி வாகனங்கள் நிறுத்தும் இடத்தின் கீழ்த்தளத்தில்
பிக்கப் பாயிண்டில் கால் டாக்ஸிகள் செயல்பட்டு வந்தது. இதனால் வெளிநாடுகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பயணிகளை கால் டாக்ஸியில் அழைத்து செல்வது வழக்கம். இதனால் விமான நிலையத்திலிருந்து பயணிகள் வெளியே வந்தவுடன் கால் டாக்ஸியில் ஏறி பயணம் செய்ய ஏதுவாக இருந்தது. இந்த நிலையில் விமான நிலைய ஆணையகம் இந்த பகுதியில் வாகனங்களில் ஏறும் பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஏரோஹப் மேற்கு கட்டிடத்தில் உள்ள 3வது தளத்திற்கு பிக்கப் பாயிண்டினை மாற்றி அமைத்துள்ளது. இந்த நடைமுறை இன்று முதல் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நடைமுறையை கண்டித்து டாக்ஸி ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விமான நிலையத்திலிருந்து ஒரு வாகனமும் வெளியே செல்ல விடாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி விமான நிலைய உட்புற சாலையில் டாக்ஸி ஓட்டுநர்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த விமான நிலைய அதிகாரிகள் டாக்ஸி ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் விமான நிலையத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சின்னமனூரில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் முறையாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்றும் நோயாளிகளை முறையாக அணுகுவதும் இல்லை என்றும் நோயாளிகளை தரக்குறைவாக நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதனை கண்டித்து அனைத்திந்திய மாதர் சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் அம்சமணி தலைமையில் மாவட்ட தலைவர் மீனா மற்றும் ஒன்றிய தலைவர் ஈஸ்வரி ஆகியோர் முன்னிலையில் அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சின்னமனூரில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் மருத்துவமனை பாதுகாப்பு பணிக்காக காவலாளி நியமிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தினர். இதில் திரளான மாதர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆம்பூர் அருகே உள்ள மயிலாடு மலைக்கு பக்தர்கள் பால்குடம் சந்தனக்குடம் எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு மயிலாடுமலை திருமுருகன் திருக்கோவிலுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி உள்ளிட்ட காவடிகளை எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி உயரமுள்ள மயிலாடு மலைக்கு ஊர்வலமாக பக்தர்கள் பால்குடம் சுமந்து சென்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் முருகப்பெருமான் மற்றும் உற்சவருக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் வண்ண மலர்கள், பொன் வெள்ளி ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு வேல் ஏந்தி உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். செய்யாறு அண்ணா நகரில் அமைந்துள்ள முருகர் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 151 மகாபரணி பால்குடம் எடுக்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அண்ணா நகரில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா கல்யாண முருகர் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 151 மகாபரணி பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடத்தை தலையில் சுமந்தபடி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கல்யாண முருகர் மூலவருக்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தரிசனத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பாலமுருகன் திருக்கோயில்களில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் நூக்காம்பாடி, மாதளம்பாடி, வெளுக்கநந்தல், மட்டப்பாறை, மணிமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் அமைந்துள்ள பாலமுருகன் திருக்கோவில்களில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் சுவாமிக்கு மகா அபிஷேகம், தீபாராதனை, சக்திவேல் பூஜை, பூந்தேர், காவடி ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் முதுகில் அலகு குத்திக் கொண்டு தேரை இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை உயர்வு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சிவகங்கையில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கு, காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த 3 வயது சிறுமி, 5.5 மணி நேர போராட்டத்திற்கு பின் உயிரிழப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு,
7 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்தில் கத்திக்குத்து தாக்குதல், 2 சிறுவர்கள் பலி, 9 பேர் காயம். பாரிஸ் ஒலிம்பிக், இந்திய வீரர்கள் பங்கேற்கும் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நண்பகல் 12:30 மணிக்கு தொடக்கம். கனமழை எதிரொலி, நீலகிரியில் 6 தாலுகா பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.